given an array of nums of integers. So array கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we have to return an array of unique quadruplets. So நம்ம array of 4 numbers return பண்ணணும். Quadrupletsனா 4 numbers. ஓகே, ஸோ இது கண்டிஷன் என்னன்னா அந்த 4 நம்பர்ஸை ஆட் பண்ணால் நமக்கு ஒரு டார்கெட் வரணும். ஸோ டார்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ டார்கெட் 0னா எந்தெந்த நம்பர்லாம் இது இருக்கிற எந்தெந்த நம்பர்லாம் ஆட் பண்ணால் 0 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -2 2 அப்புறம் -1 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வரும். ஒரு -2 2 0 இருக்குது, அதனால் -2 2 அப்புறம் 2 0 இது ஆட் பண்ணாலும் 0 வரும். ஸோ எந்தெந்த 4 நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணால் 0 வருமோ அது எல்லாத்தையும் ஒரு அரேல போட்டு ஸோ கம்ப்ளீட் இதையும் ஒரு ஃபைனலாக ஒரு அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். So it is a array of quadruplets. ஒரு quadrupletum ஒரு array. So that's what I written. இதில் A, B, C லாம் இண்டெக்ஸு. ஸோ அந்த எல்லா இண்டெக்ஸும் வந்து யூனிக்காக இருக்கணும், டிஸ்டிங்க்டாக இருக்கணும், சேம் இண்டெக்ஸ் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் அதெல்லாம் 0 to n வரைக்கும் இருக்கும். இண்டெக்ஸ்னால் 0லேருந்து n வரைக்கும் லென்த் அது வரைக்கும் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு we will sort this array. ஸோ அரேவை சார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, அரேவை சார்ட் பண்ண என்ன வரும், ஃபஸ்ட்டு -2 வரும், அப்புறம் -1 வரும், அப்புறம் 0 வரும், 0 வரும், அப்புறம் 1 வரும், 2 வரும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எந்த 4 நம்பரை ஆட் பண்ணால் டார்கெட் வரும்னு பார்க்கணும். அப்போ நமக்கு 4 பாயிண்டர் வேணும். ஸோ இங்கே ஒரு பாயிண்டர், இங்கே ஒரு பாயிண்டர், லெட்ஸ் சேக் திஸ் இஸ் A, திஸ் இஸ் B, அப்புறம் வந்து இங்கே ஒரு பாயிண்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது C, இது D. இப்போ நம்ம இதுக்குள்ளார தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வருது, -2 -1 -3, இப்போ -1 வருது. -1 நம்ம டார்கெட்டை விட கம்மி. நம்ம டார்கெட்டை விட கம்மி, இது ஷார்ட்டடாக இருக்குது கரெக்டாக. டார்கெட்டை விட கம்மினா நம்ம வந்து எந்த நம்பர் ஆட் பண்ணால் 0 வரணும், அதிக நம்பர் ஆட் பண்ணணும். ஸோ அதிக நம்பர்னால் நம்ம சியை மூவ் பண்ணணும். ஏன்னா அதிக நம்பர் இந்த பக்கம் இது ஷார்ட்டட் கரெக்டாக. அப்போ சியை மூவ் பண்ணால் நமக்கு அதிக நம்பர் கிடைக்கும், ரைட்டா. ஸோ இது இப்போ என்ன பண்ணுன்னா, 1 loop for A கரெக்டா, ரைட். இது வந்து A வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து போகும், ரைட். 1 loop for B, இதுக்குள்ளார another loop for B. ஓகே, B எங்கேருந்து ஆரம்பிக்கும், A எங்கே இருக்கும், +1லேருந்து ஆரம்பிக்கும். B வந்து என்னது, A +1லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, let's assume that it is going till the length. ஓகே, till n வரைக்கும் போகுது, இது n வரைக்கும் போகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, இது லெஃப்ட்டு இது ரைட்டு மாதிரி வச்சுக்கணும், இந்த சியும் டியும். ஸோ இதுக்குள்ளார ஒரு while லூப்பு, லெஃப்ட்டு ரைட்டு, while left less than right அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு 0 வந்துருச்சுன்னா அது எல்லாத்தையும் ஒரு அரேல போட்டு நம்ம ஒரு காமன் அரே லிஸ்ட்டில் போட்டுடலாம். ஓகே, அப்படி 0 வரலன்னா லெஸ் தென்னாக இருக்குது அப்படின்னா இந்த லெஃப்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், கிரேட்டர் தென்னாக இருக்குன்னா ரைட்டை இதை டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணி அதை ஆட் பண்ணால் 0 வருதா, எது வரைக்கும், இந்த லெஃப்ட்டு லெஸ் தென் ரைட் வரைக்கும், ரைட். இப்போ முடிஞ்சிருச்சு, லெஃப்ட் வந்து ரைட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, திருப்பி இந்த லூப்பில் B+1, இந்த லூப் என்ன போகும், அடுத்து B+1க்கு போவோமா. இப்போ லெஃப்ட் என்ன வரும், இங்கேருந்து +1 இருக்கும் லெஃப்ட்டு, ரைட்டு கடைசியில் இருக்கும், ரைட். அப்புறம் B+1, இந்த லெஃப்ட் இது முடிஞ்சா B+1, இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகும், மேல் லூப்புக்கு போகும். ஏவை +1, ஏ இங்கே வந்துடும், அப்போ பி இங்கே வந்துடும். இந்த லெஃப்ட் ரைட்டு இதுக்கப்புறம் இருக்கும், இதுக்கப்புறம் ஏதாவது 4 நம்பர் இருக்கா. ஸோ லாஜிக் வந்து இதுதான், ரைட். ஸோ இது கோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, we will declare in the outer arrayக்கு we will have an array list. So that is we should have array list, right? So we need to have a list of list, right? This is the output, correct? This is the output, right? ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ளார லிஸ்ட்டு,
ரைட், அதுதான் அவுட்புட்டு. ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ், இதை வந்து ரிசல்ட்னு வச்சுப்போம். இந்த ரிசல்ட்டில் so I will declare a new array list. ஓகே, இப்போ அவுட்புட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏக்கு ஒரு லூப் போடணும், கரெக்டா? ஸோ நம்ம இதோடைய லென்த்தை வந்து என்னன்னு வச்சுப்போம். int n is equal to nums dot length. ஓகே, இப்போ ஏக்கு ஒரு லூப் int a. ஓகே, இப்போ அவுட்டர் லூப் என்னன்னா, ஒரு பாயிண்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கணும்ல, அதான் ஏ பாயிண்டர். அது எங்கேருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து ஆரம்பிக்கும். எது வரைக்கும் போகும், லெஸ் தென் n வரைக்கும் போகும். ஓகே, a ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இது வச்சுப்போம். இப்போ அடுத்த லூப் என்ன அப்படின்னா, ஃபார் int b இஸ் ஈக்குவல் டு, அது எங்கேருந்து ஆரம்பிக்கும், a எங்கே இருக்கோ ப்ளஸ் 1லேருந்து ஆரம்பிக்கும். b நம்ம a ஃபர்ஸ்ட் வச்சுன்னா b வந்து அதுக்கு அடுத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ b ப்ளஸ் 1 வந்து b லெஸ் தென் n b ப்ளஸ் ப்ளஸ். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ c and d வச்சுக்கிறோம். c and d தான் லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர், ரைட்டா? int c இஸ் ஈக்குவல் டு b ப்ளஸ் 1. ஓகே, cன்றது எங்கே b இருக்கோ b இருந்து ப்ளஸ் 1 தான் c, ரைட்டா? d வந்து எண்டில் இருக்கணும். ஸோ int d இஸ் ஈக்குவல் டு லென்த் என்னவோ லென்த்து -1, அது லாஸ்ட்டில் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, while நம்ம இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் மட்டும் பார்க்குறோம். ஓகே, ஸோ நவ் சி பி வந்துச்சு, சி வந்துச்சு. இப்போ சம் என்னது, while c less than d. ஓகே, ஸோ இப்போ சி பாயிண்டர் இங்கே இருக்குது, டி பாயிண்டர் இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிக்கணும். சம் என்னது, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ நம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் பி ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் சி ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சம் வந்துருச்சு. ஓகே, இஃப் சம் இஸ் ஈக்குவல் டு த டார்கெட், நம்ம டார்கெட்டுக்கு சேமாக தான் என்ன பண்ணணும், இதை ஒரு அரேவா மாற்றணும். ஓகே, அரேவா மாற்றி இந்த அதை வந்து லிஸ்ட்டுக்குள்ளார போடணும், கரெக்டா? ரைட். ஸோ அரேஸில் ஆஸ் லிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்குள்ளார இந்த 4 வேல்யூ கொடுத்தோன்னு வச்சுக்கோ, நம்ஸ் ஆஃப் ஏ கமா nums of p nums of c nums of d. ரைட், இதை கொடுத்தேன் அப்படின்னா it will give me a list. It will give me a list of integers. இதுதான் ஒரு quadruple, கரெக்டா? இதுதான் one quad. This will give me a list of integers. Control Z. Okay, this I will put it here like this so that it doesn't go. Okay, this is a list of integers. I will also remove this. Okay, so இப்போ என்ன பண்ணுவோம், சார்ட் பண்ணிட்டோம், நம்ம அந்த 4 வேல்யூ ஆட் பண்ணிட்டோம், நம்ம டார்கெட்டாக தான் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் என் ரிசல்ட்டில் போய் ஆட் பண்ணணும், கரெக்டாக? ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் குவாட். ஓகே, ரிசல்ட்டில் போய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம்னா இதை சார்ட் பண்ணிட்டோம், ரைட்? விச் வில் பி -2 -1 0 0 1 2. இங்கே ஒரு பாயிண்டர் ஏ, இது ஏ, இது பி, இது சி, இது டி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது, டார்கெட் வரல. என்ன வந்துச்சு, வாட் வில் கம், -1 வில் கம். -1 என்ன பண்ணணும், இது சி இல்லை, சியை இந்த பக்கம் மூவ் பண்ணணும்.
அப்போ தானே 0 வரும் 4 ஆட் பண்ணா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இதை போட்டுருவோம். else if sum is less than target. sum less than targetனா c-யை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணணும், c-யை இந்த பக்கம் மூவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமும் c-யை இந்த பக்கம் மூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா sum is greater than target அப்படின்னா அப்போ d-யை லெஸ் பண்ணணும். d மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போ ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது லெஸ்ஸா, அப்போ என்ன பண்ணுவோம், c-யை இங்கே மூவ் பண்ணுவோம், திருப்பி லெஸ் c-யை இங்கே மூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வந்துருச்சு. இப்போ 0 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி c-யும் இன்க்ரீஸ் பண்ணணும், d-யும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, in this point alone. So here after adding I will increment c and also decrement d. ஓகே, ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 4 வேல்யூ இருக்கான்னு பார்க்குறோம், c-யும் d மூடி மூவ் பண்ணி. ரைட்டா? ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த c d மேலே போயிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணோம், b-யை அடுத்தது நவுத்தணும். ஸோ அடுத்த லூப்பு b-க்கு போயிடும். b அடுத்து போகும், b அடுத்து நவுத்திட்டு திருப்பி c வந்து b+1, c அடுத்தது d வந்து எண்டு, திருப்பி அதே பண்ணணும். கரெக்டா? ஸோ இது நம்ம ஒரு லூப் முடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா b-யை அடுத்தது கொண்டு வரணும், திருப்பி c இங்கே d இங்கே, இதுக்குள்ளார நம்ம c d நவுத்தி எது 4 ஆட் பண்ணால் உனக்கு வந்து என்ன வருது, அந்த டார்கெட் வருதான்னு பார்க்கணும். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், b-யை இங்கே நவுத்துவோம், c-யை இங்கே வைப்போம், d-யை இங்கே வைப்போம். இப்போ இந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி சேம் b. அப்போ ஏற்கனவே 0 வச்சு பண்ணிட்டோம்ல, இந்த இதை 0 வச்சு நம்ம பண்ண தேவையில்ல. கரெக்டா? ஓகே, அப்போ நம்ம b-யும் ப்ரீவியஸ் b-யும் சேமாக இருக்கு அப்படின்னா நம்ம இதை பண்ண தேவையில்ல, ஏன்னா டூப்ளிகேட்ஸ் வந்துடும். டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல if b is greater than a, அதாவது b வந்து a விட greater than a+1 and அதாவது b எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஓகே, ஸோ b அதுக்கப்புறம் போயிடுச்சு, b தள்ளி போயிடுச்சு, அப்போ தான் நீ ப்ரீவியஸ் வேல்யூக்கு போகணும். b வந்து a+1 விட அதிகமாக இருக்கு அப்படின்னா and nums of b is equal to nums of b-1. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா b-யை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். கரெக்டாக? b இங்கே வரும், அப்புறம் b இங்கே வரும், b இங்கே இருக்கா. இப்போ nums of b is equal to nums of b-1. இந்த b-யும் இந்த b-யும் சேம். ஸோ இதுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், திருப்பி இதுக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை. கரெக்டா? அப்போ இந்த வேலையை நம்ம பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல கண்டினியூ. அதே மாதிரி தான் ஏக்கும். ஓகே, if a is greater than 0, அதாவது 0 விட அதிகமாக போயிடுச்சு. ஓகேவா? இப்போ and nums of a, current a-வும் is equal to nums of a-1. ப்ரீவியஸ் a-வோட வேல்யூ சேமாக இருக்குன்னா ஏற்கனவே அதை வச்சு ஒரு ஓடிட்ட, திருப்பி பண்ண தேவையில்லை. கரெக்டா? தென் அகெயின் ஹியர் ஆல்சோ யூ கேன் கண்டினியூ டு அவாய்ட் டூப்ளிகேட்ஸ். கரெக்ட்? ஸோ ஃபைனலி திஸ் லூப் வில் எண்ட். ரைட்? இந்த லூப் எங்கே எண்ட் ஆகும்? Okay, this is line number, this one 6. Okay, this is end here. So here we have to return the result. Okay, LT. Okay, and one more thing is, இதில் வந்து இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ c-யை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுற, d-யை மைனஸ் மைனஸ் பண்ணுற. கரெக்டா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல c இருக்குது,
அதுக்கப்புறம் சிஏ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுற, ரைட்டா? இப்போ இந்த சியோட வேல்யூ ப்ரீவியஸ் சியோட வேல்யூ சேம் இல்லை, சேமாக இருந்தால் அதுக்கும் நம்ம லூப் ரன் பண்ண தேவையில்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் சி வேல்யூ சேமாக இருக்கிற வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். while c is less than n and nums of c is equal to nums of c minus 1. nums of c and nums of c minus 1 ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் நம்ம c இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஓகே, அதுக்கு நம்ம சி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அதே தான் டிக்கும். while டியை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம்ல, டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த வேல்யூவும் அதுக்கு அடுத்துக்கிற வேல்யூவும் ப்ரீவியஸ் வேல்யூ சேமாக இருக்குன்னா அது வரைக்கும் நம்ம டியை டிக்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். while d greater than 0 and nums of d is equal to nums of d plus 1. ஏன்னா நம்ம d டிக்ரீஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டியும் இதுக்கு அடுத்த டியும் சேமாக இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் நம்ம டியை டிக்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கார்னர் கேஸை ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ லெட்ஸ் ரன் அண்ட் சி. ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ்டு. என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சார்ட் பண்ணணும், சார்ட் பண்ணல. ஸோ இதை மறந்துட்டேன். ரெண்டாவது என்னென்னா ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து நிறையா நம்பரை ஆட் பண்ணுறோம்ல, இந்த நம்பர்லாம் பெரிய நம்பர் இருக்கிறதுனால இன்டிஜரை விட அதிகமாக போயிடுது. இன்டிஜருக்கு வந்து 4 பைட்ஸ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணால் அந்த சம்முக்கு மட்டும் நான் லாங் பண்ணிக்கிறேன். லாங் வந்து 8 பைட்ஸ். ஸோ அதனால் இது பண்ணதுனால மற்ற டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 சேஞ்சுக்கு அப்புறம் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு.